ஹாய், கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஏதாவது ஒரு தவறு செய்தால் அப்படியே ஓட்டமோட ரொம்ப அதிகாரம் உனக்கு இருக்கு. ஆமா, அட கனகாமணி அவுத்து போறதுரா என் செல்லிடம் இருக்கும் முடியும். என் காதலர் குண்டலமா என் மார்பில் எவ்வளவு சொல்லி இருக்கு பார்த்தா அப்படியே பல பலம் இருக்குதுங்க. அது மட்டுமா ஐயா கைலாயத்தில் தனக்கு முன்னே காத்து கொண்டிருப்பார். தலையாச்சு என்ன செய்வேன்? பேசி நல்லவன் போல் கொண்டாடு. பரம கடவுளும் வந்து ரொம்ப நேரமா கைலாயத்தில் காத்திருப்பார். நானும் வர காலதாமதமாகி அதனால பரமேஸ்வரன் இருந்தா பயந்து கை கட்டி வாய் கொத்தி பாசாங்கம் போடணும். ஆமா, இருக்கிற பாருப்பா சாமி.
உன் காவலனாகிய நந்திகேஸ்வரன் அநேக கோடி வந்தோம் சாமி. ஆனால் சாமி இந்த பரம்பரையில அது மட்டுமா சாமி எதுக்கு முன்ன இந்த உலகத்திலே ஒன்றை விட்டால் எனக்கோ வேறு நாள் இல்லை, எனக்கோ அது திக்கு இல்லை. நானும் இந்த சிறிய தவறு செய்தால் தங்களை மன்னிக்கணும் சாமி. அடே நந்திகாவலா, அடே நந்திகாவலா சாமி, அட வந்து பதம் மடிந்த காவலனே அப்பா காவலனே 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 பாதத்தை ஓடோடி வந்து பணிந்தபடியால் என்றென்றைக்கும் முதல் வாயப்படியில் சுகமாக இருப்பாய். எப்படி என்றால் சித்தர் புத்தர் யாவத்தமான பேர்களும் இயக்கர் விஞ்சியர் கிரித்து காண்பவர் யாரெற்றமான பேர்களும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. நீ ஏன் காலதாமதமாய் வந்தாய்? விளக்கம் என்ன? ஆனால் சாமி நானும் குடும்ப வாழ்க்கையில் கொண்டாட்டிகளோடு ஈடுபட்டதால காலதாமதமாகிவிட்டது. மன்னிக்கும் சாமி, இனிமே இந்த தவறு. ஆனால் நந்திகாவலா, நீயாவது முன்னாடி வந்து உன் வேலையை கவனி. இப்போது வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பளிக்க வேண்டும். பாரு பரமக்கடவுளானவர் கை மந்திய அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பளிக்க வேண்டும். வாயற்படியில் நின்று ஒவ்வொருவரும் அனுப்ப வேண்டும் கட்டளை புரிந்து விட்டார். கதை அப்படி இருக்க தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய தட்சங்கள் தர்பார் சிக்கத்திலும் புகழும்
என்று அழைக்கும் போது வராதவன பற்றி இருந்தவன போட்டு அதை போட நான் வந்து இந்த தேவனுடைய சமையலை யார் என்று விளக்கம் சொன்னால் தெரியுமா ராஜா? சதுர்முகம் படைத்த பிரபலவன் இருக்கின்றாரே அண்ணவருக்கு வலதுகால் வெறிவரையும் நாங்களா இருவரை உறுப்பினமானோம். அதில் ஒருவனாக வழங்கக்கூடிய என் பெயரோ மந்திரி தந்திரி ரூபாய் இப்படி சொல்லக்கூடிய 4 மாதங்களும் நான் வரும் நேரத்தில் அநேகத்தான சொல்லி வர வேண்டும். அது கௌரவம் நன்றி கரிபரி சென்னை
அடுக்கடுக்கா கொடுத்து விட்டு எடுக்கிறாங்க தட்டு மமத்திய பாரு பாரு ஏறி தர ஓரத்திலே அலக்குட்டி பண்ணிய சேர்த்து அவங்க பாட்டு நலமுடிச்சு கரி என்றால் யானை படை. மகாராஜா, கரி என்று சொல்லக்கூடிய யானை படைகளும், கரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும், குதிரை படைகளும் நான் வரும் நேரத்தில் அரியணையாக சூழ்நிலை அது கௌரவம் அன்னபூரணி அமித குஜாமலை என் மகளாகப்பட்டவள் திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாளாக ஆகிவிட்டது. என் மகளை அன்னபூரணி
அதே மாதிரி அன்னபூரணி அமிர்த குஜாமலை திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாளாகி விட்டது. என் மகள் மீது ஒரே ஏக்கமாக தானே இருக்கின்றது. நான் எப்படி வளர்த்தீங்க? மாதத்தில் வைத்த ஒரு மாடத்தில் விளக்கு ஏற்றி வைத்தால் எவ்வளவு ஜெகஜோதியா இருக்குமோ தன் மேனியை போல என் மகள் என் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஜெகஜோதியாகத்தானே இருந்தது. ஆனால் மந்திரி அது மட்டுமா ஒரு மயிலை என்ன எவ்வளமாக வளர்த்து வருவார்களோ அத்தனை போலதான் என் மகளை நான் வளர்த்து வந்தேன். நாள் ஒரு மேனி வளர்த்து வந்தேன். அது மட்டுமா அந்த 50 பெண்ணிலே Terima kasih.
கண்ணையும் ஒரு கண்ணாகுவோம். அந்த அன்னபூரணி அதிக குஜாம்பாலை ஒரு கண்ணாகுவோம். நாங்க தூக்கி வளர்த்தேன். அந்த ஈசனுக்கு திரு கல்யாணம் செய்து வைத்தேன். அது மட்டுமா அந்த மாநிலத்தோனில அன்னபூரணி அபித குஜாமலை ஒரு கண்ணாகுவோம். 49 ஒரு பெண்களையும் ஒரு கண்ணாகுவோம். வளர்த்து வந்தேன். ஆனால் கேளும் மந்திரி, என் மகள் மீது ஒரே ஏக்கமாக தான் இருக்கிறது. இப்படியே 5 புலம்பிக் கொண்டிருந்தார். நீ 5 இருந்தா இங்கேதான் 5 கிடக்கணும். இங்கேதான் 5 இருக்கணும். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். மகளை ஒரு 8 நேராக சென்று போனா பாத்து மகாராஜா பொண்ணு பார்க்க போறாரு. ஆமா, எடுத்துட்டு போறாரு. மகாராஜா பொண்ணு பார்க்க போறாரு. ஆனா ஒரு வேகத்துல பொருள் எதுவும் எடுத்துட்டு வரல. பொண்ணு எதுவும் வாங்கிட்டு போலாம். பொருள் எடுத்துட்டு வந்துடுறா பொண்ணுக்கு. ஏண்டா அவங்க பெற்றது மட்டும்தான் அவங்க வேலை. அவங்க வேலை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தவன் நான் தான். அதான் என்னென்ன பொருள் வாங்கி எனக்கு தெரியாது. என்ன பொருள் வாங்கி வந்துக்கிறா அவங்ககிட்ட காட்டணுமா? என்ன பரவாயில்ல டேய், இப்படி நின்று வைப்பா தம்பி. இது எது தெரியுமா? எதுக்கு இது? முகமாகிற கண்ணாடி. முகமாகிற இங்கே காமிக்கிறா. முகமாகிற கண்ணாடி. முகமாகிற கண்ணாடி. முகமாகிற கண்ணாடி. ரைட்டு. ஆச்சா ஆச்சு. அம்மாவுக்கு வந்து தம்பி பூ வைக்கணும். பூ அங்கே வைப்பாங்க. வைக்கிறது கொண்டையில வைக்கிறதுக்கு பூ. அது எங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன் தம்பி. காமிக்கிறேன். நம்ம அம்மாவுக்கு பூ 2 3 பூ பூ கனகமரம் காயாத பூடாப்பா. ரொம்ப காயவே காயாது. பாரு அம்மாவுக்கு வந்து போடணும்ப்பா. ஓ அம்மாவுக்கு போடுவேன். கீழே மாட்டிக்கிட்டு மேனி ஃபுல்லா போத்திட்டு போடுவேன். போடுவேன். வச்சுக்க பத்திரமா. பாரு அம்மாவுக்கு வந்து தம்பி கட்டிக்கத்து ஜாக்கெட்டு. ஓ சைஸ் தெரியுமா? சைஸ் தெரியுங்களா? ஓ ரைட். ஆமா இந்த அம்மாவுக்கு ஜாக்கெட்டு. அம்மாவுக்கு ஜாக்கெட் வச்சுக்கோ. பாரு மேல போத்திக்கிட்டு பாவாடை இன்னும் மேல போத்திக்குவாங்க. ஆமாண்டா உள்ள மாட்டிக்கிட்டீங்க. ஓ உள்ள மாட்டுறதுக்கா? என்ன பத்திரமா வச்சுக்க. கரெக்டா எண்ணெய் எத்தனை பொருள் ஏதிக்கா போ. அம்மாவுக்கு போனா பழம் சாப்பிட்றதுக்கு வாங்கப்போம். இந்த பழம் தான் கிடைச்சது வச்சு பாரு அம்மாவுக்கு சீவுறதுக்கு. தாழ்ச்சி சீப்பு தாழ்ச்சி சீப்பு சீப்புடா கீழே வரையும் போனா அம்மா நீட்டா இருக்கும். ஆமா இன்னொரு ஆயுதம் என்னது காட்டலாம் வேணாமா? காட்டு பாரு அம்மா உள்ள போறதுக்குடா. சைஸ் தெரியுமா? சைஸ் எனக்கு தெரியாது, வந்து தெரியாது. ஆமா இன்னொன்று தம்பி அம்மாவுக்கு அதெல்லாம் கையில கிடையாது. நாங்க கடை கிடையாது. கல்யாணத்துல இந்த மகாராஜா வாங்கி போகணும். நானே மட்டும் நாங்க வாங்கி போட தம்பி வாங்கினோட சொன்னேன். ஆம்பியானுக்கு கல்யாணம் பண்ண பூரிப்புல அந்த கூடு கட்ட மகாராஜா ஒண்ணும் தெரியாது. அதெல்லாம் வாங்கி போய் என்ற பணம் கொடுத்தாங்க தம்பி. அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போறோம். ஆமா நான் வாங்கி பார்த்தேன். உள்ள எடுத்துட்டு போறது பாரு.
மகாராஜா கண்ணால் கேள் மந்திரி வருது. புறப்படலாமா? போலாங்க, கிளம்பு. கண்ணானந்தம் பெற கண்டேன் கைலாயமே. கண்ணானந்தம் பெற கண்டேன் கைலாயமே. என்ன பண்ணி தூவிவார். கைலாயம் வந்து விட்டோம். வந்துமா? இப்படியே நாமளே நேரம் சென்றால் மரியாதை இருக்காது. இதோ வழியிலே பொய்கர் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு வருவான். அனைவரும் தெரிவித்து அனுப்பினால் என் மருமகனாக பரமகரிடம் சென்று தெரிவித்தால் கொத்து மேலத்தாலத்தோடு எது வந்தாலும் பாருங்க. யாராவது வருகிறோம் என்று பாருங்க. ஐயா இன்னகர் வாச்சியா புறநகர் வாச்சியா? ஐயா இன்னகர் வாச்சியா புறநகர் வாச்சியா? ஐயா இன்னகர் வாச்சியா இருந்தால் இதோ கைலாசவாசரிடம் சென்று உன் மாமனார் ஐயா தட்சகன் இதோ பொய்கர் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு வார்த்தை தெரிவித்திருக்கா எதிர்கொண்டு செட்டி மூலத்தால் வந்து அழைக்க சொன்னார். உன் மாமனாராகிய பொய்கர் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை எதிர்நோக்கி கொத்து மேல நடத்தாரு. எதிர்நோக்கி அழுத்த ஊரை தேடி வந்தவர் கோவிலை தேடி வருவார். உன் வேலை இருந்தா கவனி. நம்மளுக்கு என்ன ஊரம் மீன் குழம்பு என்ன போட அடே நந்திகாவலா சாமி ஒரே நேர்மையா இருப்பதால் தேவக்கோட்டம் அதிகமா இருப்பதால் ஒரே நேர்மையா இருக்கு. வரிசைப்படுத்தி ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும். தங்கள் கட்டளை பிரகாரமே செய்து வருகிறார். ஆனால் தேவரே ஐயா நேரே நில்லாத தூரப்போ பரம கடவுளுக்கு ஒரே காத்து வந்தெல்லாம் தேடியாக விட்டுது. அதனால எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும் தெரியுமா? ஐயா சன்னதிக்கு வந்தவர்கள் தட்சிணாபுரி பட்டணத்தில் இருந்து தட்சநாகனவன் தன் மகளை பார்க்க கைலாயம் வந்திருப்பான் போல. ஆமா ஆமா வந்துகிறார். ஆனால் அவன் ஒரு காலத்தில் என்னை என்ன அவமரியாதை செய்தான் தெரியுமா? உமா பார்வதி
இதோ இந்த தட்சிணாபுரி பட்டணத்தில் தன் மகளாக பிறந்தது. ஆமா, அது திருக்கல்யாணம் புரிந்ததான் யாரு போனோம்? பரமேஸ்வரன் தான் போய் திருக்கல்யாணம் புரிந்து வருகிறோம். ஆனால் அவர் என்ன கட்டளை போனா, அடே நந்திகாவலா, நீ என்ன கைலாயத்திலே காவல் புரிப்பா, நான் என்ன உமா பார்வதி போய் தட்சிணாபுரி பட்டணம் சென்று உமா பார்வதி திருமணம் செய்து வருகிறேன் அப்படின்னு என்று சொல்லிட்டு திருமணம் செய்து போய்விட்டார். அதே நானோ என்ன இதோ என்ன பரமேஸ்வரன் கல்யாணம் ஆச்சு, நாமளும் போய் நேரா கண் காட்சிலாம் சொல்லி நான் இந்த தட்சிணாபுரி பட்டணம் போனேன். ஆமா, கல்யாணத்துக்கு போனேன். போனது என்னாச்சுன்னா, கல்யாண திருக்கல்யாணம் முடிந்து தேவர் மூவர் யாவற்ற பேரும் அண்ணன் உண்டிருக்கிறார். அண்ணன் உண்டிருக்கிறார். ஆனா நம்ம கல்யாணம் பார்க்கல. இந்த பரமேஸ்வரன் கல்யாணத்துல சாப்பிடலாம் சொல்லி நானும் தேவரோட போய் பந்தியில சமப்பந்தியில உட்காந்து அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியுமா? தட்சிணான படுபாவி, அடே வாயப்பாடி காக்கக்கூடிய நந்தியே, மாடு மாடு எதுக்கான மாடு, நீ உனக்கு என்னடா தேவரோட தேவரா சமதோட உனக்கு அண்ணன் விடுவான்னு சொல்லி கை பிடிச்சாந்து வெளியே விட்டான பாய், அசிங்கப்படுத்தி விட்டான பாய். ஆனால் நானோ என்ன, நான் இதை ஒரு வஞ்சகமா என்ன மனசில் வச்சுக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு மகளை பார்க்க கைலாயினி வருவேன், கண்டிப்பா வருவேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு வஞ்சகத்தை அவனை தீர்த்தணும் அப்படின்னு நான் மனசிலே வச்சுக்கொண்டு நான் நினைத்தது போல, நானோ இல்ல நினைத்தது போல நீங்க வந்துக்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு ஆனால் தேவரே உனக்கு என்ன ஐயா சந்ததிய வந்தவர்கள் எதுக்கான சுற்றா பையன் எதுக்கான மாடு மாடு பாத்தியா மேல கை விட்டுட்டணும் அட கசன நீங்க வந்து மாடு ஒரு அரணாருக்கு மாமனார் ஒரு அரணாருக்கு மாமனார் படி எண்ணி பாராமலே மரியாதை இல்லாம அடித்து விட்டாயே நீ யார் தெரியுமா? அட கேடு கட்டவனே மாறி நீதானோ மாறி நீதானோ ஒரு வாயில்படி சாகக்கூடிய மாடு மாடுங்க. எதுக்கான மாடு? பருத்தி புண்ணாக்கு தின்ற ஒரு வச்சல தின்ற மாடு, சவுடு தின்ற மாடு, மாடு மக்கி போன குப்பை கொடுக்கிற ஒரு மாமனார் நீ யார் தெரியுமா? கேவல பட்டன
அடே அடே மாடு மாடு ஒரு தாசன மாடு என்னைய கிட்டே வந்து எட்டி அடிச்சு விட்டாயா சும்மா விடுங்க சிம்மாதனம் அழைத்துக்கிறேன். நல்லா கொட்டை பாத்துருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, கழுவி போடுங்க. வாங்க, எப்ப வந்தீங்க? ஐயா, பார்க்க வந்த பட்ட பங்கத்தை பங்கத்தை வரைக்கும் எங்கேயும் வெளியே சொல்றாதீங்க. அதனால வெளியே சொல்லிடாதீங்க. ஐயா, தெரியாத செய்த பிழை நானோ என்ன தெரியாத தனமா செய்துவிட்டு என்ன மன்னிக்கிறோம் சாமி. ஒரு மரியாதை என்னன்னு தெரியுமா? ஒரு மாடு ஒரு மரியாதை என்னன்னு தெரியுமா? ஆனால் தேவரே, ஐயா, கேடு வந்து உனக்கு எனக்கு ஏதோ கேடு வந்திருக்கும் போது
அதனாலதான் தங்களை புத்தி கேட்டு போயிட்டேன் சுவாமி. பஞ்சை ஏழை ஏதோ பெரியாத்தனமா செய்துவிட்டு தங்களை மன்னித்துடும் சுவாமி. பஞ்சை என்று ஆனால் தேவரக ஐயா பட்டி என்றும் பட்டி என்றும் பட்டி என்றும் குட்டி என்றும் சாபத்தை தருவதும் தராமல் இருப்பதும் சட்டம் பேச உன்னிடம் நான் சட்டை கிட்டம் பேச விரும்பல, உன்னுடைய கிருபைத்தான் எதிர்பார்க்கின்றேன். கிருபை சாமி என்று கெஞ்சினால் விடுவாதே. மறந்து எருமையால் பிறந்திடம் செய்தது எருமையாய் பிறந்ததால் காவல் இருப்பவனே உனக்கு இந்த வந்த கோபம் வந்ததால் பிடி இந்த சாபம்
மகளை பார்க்க வந்து படியில எத்தனை அவமானப்பட்டனோ அத்தன்மை போல் உன் மக்களால் நீ அவமானப்படுத்த சொல்ல ஆனால் ஐயா இத்தனை கெஞ்சியும் இறங்காது வந்த சாமோ ஐயா பெரிய மூட்டை வகைக்கு நான் என்ன செய்வேன் ஐயா புத்திர பாக்கியமுண்டோ எல்லாருக்கும் பாக்கியமுண்டோ சத்ராலே நானும் இல்ல சாபத்தனிக்கு அலையா ஏதோ நான் தெரியாமலே செய்த ஒரு தவறாலை எனக்கு சாமம் சென்னைங்க வருகிறதுக்கு சாமம் நானையே அப்படியே கட்ட ஓட்ட அதுவே ஓர் அடி எடுத்து மறு அடி வச்சா தவறிட்டு அப்படி இருக்க இப்பேற்பட்ட சாமம் வச்சு நியாயமா நாளைக்கும் ஒரு நாள் அடிக்க அடி சரி ஒரு மட்டாக தானே இங்கு பேச வந்தாய் சாபம் கொடுத்ததுதான் எக்காலமும் இந்த கைலாயமே கெடுத்தடி வைக்க மாட்டேன் இதுவே சத்தியமாக மந்திரி கைலாயத்திற்கு வந்து காண்டி பயிலான் அவன் மரியாதை பட்டோம் அந்த காண்டி பயிலை பேசக்கூடாது
ஒழிக்காமல் விடமாட்டேன். விடமாட்டேன். அந்த ஆண்டிக்கு நான் என்ன வேணும்? மாமனாரு. ஏய், அட மாமனார் இல்ல, மாமனார் என்று சொல்லி மதிப்பு வைத்தானா? தேவன் கொடுக்கப்பட்ட மாமனார் என்று சொல்லி மதிப்பு வைத்தானா? தேவன் அடே மந்திரி, மாமனார் என்று ஒரு மாமனார் என்று எண்ணி பெறாமலே ஒரு மரியாதை வச்சானோ இந்த ஆண்டி பயிரை லேசா விடலாமா? விடக்கூடாதுங்க. ஆண்டு போய் செத்துட்டா நம்ம மகள் தாடியா ஆளு இருக்கு. அட மந்திரி, தாடியர் தன்மகன் எனக்கு சமத்து இல்லை. எனக்கு சமத்து இல்லை என்று எனக்கு சமத்தில்லை என்று எண்ணி விட்டான். அவனை லேசில் விடலாமா? இப்படி ஆகிய சத்தியபெருமான் கைலாயத்தில் சென்று அவமரியாதை பற்றி சீக்கிரம் வந்து விட அதனை அறிந்த பர்ணகாவதி தோழிகள் பர்ணகாவதி தெரிய வேண்டும் என்று பர்ணகாவதி பார்ப்போம்.